எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல சொர்க்கத்தை பார்த்துருக்கீங்களா? இப்போ வருது பாருங்க சொர்க்கம். அதாவது ஷேர் மார்க்கெட்ல சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதா சொர்க்கம். இன்னைக்கு கூட பாருங்க மார்க்கெட் 246 பாயிண்ட் ஏறி இருக்கான். எங்கிருந்து ஏறான்? அதாவது கடந்த 10 நாட்களா மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளதான் இருக்கான். அப்ப அவன் ஒரு லெவல்ல ஹையும் வச்சிடறான், ஒரு லெவல்ல லோவும் வச்சிடறான். அப்ப இந்த மாதிரி மட்டும் மார்க்கெட் அமைஞ்சிருச்சுன்னா நீங்க உச்சத்துல வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டுரும். ஏன்னா அவன் கீழே போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்க அடடா நான் கீழே வித்து விட்டுட்டேனே, ஷேர் மார்க்கெட் மேல போயிடுச்சேன்னா அவன் எங்கேயும் போக மாட்டான். பீச் கூதுற மாதிரி மறுபடியும் அந்த ஹையை தொட்டுட்டு மறுபடியும் நீங்க எங்க கீழே வித்து விட்டீங்களோ அதே இடத்துக்கு தான் வருவான், மறுபடியும் வாங்கி கொள்ளக்கூடிய வசதி. ஆக மொத்தம் ஒரு 100 ஷேரை மட்டும் நீங்க இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கண்டுபிடிச்சிடுறீங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளதான் ஒரு 100 ஷேர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு லோன்ல வாங்க வேண்டியது, ஹையில விற்க வேண்டியது, லோன்ல வாங்க வேண்டியது, ஹையில விற்க வேண்டியதுன்னு வாழ்க்கையை அப்படியே வசந்தமா மாத்திக்கலாம். ஒரு காலத்துல சன் டிவி அப்படின்ற ஷேர் அப்படிதான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் இப்ப 1000 ரூபாய் பக்கத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஜூப்ளியன் ஃபுட்னு ஒரு ஷேர், அவன் இன்னுமே அப்படித்தான் ஆடிக்கிட்டு இருக்கான். 2022 இருந்து கணக்கு பாத்தீங்கன்னா அவன் மேல் நோக்கி ஏற வேண்டியது, கீழே வர வேண்டியது, மேல் நோக்கி ஏற வேண்டியது, கீழே வர வேண்டியது, ஏற வேண்டியது. அப்ப இன்னும் 6 மாசம் கழிச்சு எப்பாவது கீழ் ரேட் வந்ததுன்னா ஓகே, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி எத்தனையோ ஷேர் இருக்கு. டாடா ஸ்டீல் இருக்கு, செயில் இருக்கு, டாடா பவர் இருக்கு. ஒரு 100 பங்குகளை கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிட்டு மாசமான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஏதாவது ஒரு மாசத்துல ரிலீஃப் ஆகி அடுத்த மாசத்துல அந்த பணத்தையே போட்டு போயிடலாம். பயமில்லை பயமில்லை, பயம் என்பதே நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு பயம் குறைஞ்சிருச்சு. 2 நாள் தொடர்ந்து கீழே இறங்கணுன்னே எல்லாரும் வாய்க்கு வந்தபடி 8000 வந்துடும், 10,000 வந்துடும், அவ்வளவுதான் பூமாதேவி வாயை பொழக்க போறா அப்படின்ற மாதிரி பயம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா ஷேர் மார்க்கெட்ல அந்த பயம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்தியாவுடைய விக்ஸ் அப்படின்றது 10% இறங்கி இருக்கு. ஆனா உண்மையில இந்த பயம் குறைஞ்சதுக்கு காரணம் அமெரிக்க மார்க்கெட்லாம் பாசிட்டிவ் இருக்கா, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கா, எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கா அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு மார்க்கெட்ல பயம் போய் மேலே இருக்கா. இவனு ஏங்க இப்படி ஆகவழித்தனமா பண்றானுங்க? திடீர்னு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக் கொண்டு வர்றானுங்க, அப்புறம் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிடறானு, அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் இனி 10 நாள் கழிச்சு கொண்டு வரானு. நான் கண்டறிந்த உண்மை என்னன்னா 10 முறை மார்க்கெட் இறங்குது அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறானுன்னா அது உண்மைக்கு 3 தடவை தான் இறங்கும். மீதி 7 தடவை இந்த மாதிரி திரும்பி ஏறக்கு தான் பார்க்கும். ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் கீழே போனாவே வாங்கறதுக்கு ஆளுக நிறைய இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு கூட நான் நிறைய நாளிதழ்கள்ல பார்த்துட்டு இருந்தேன். ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா அதை கன்சிடர் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஎஸ் மறுபடியும் நம்ம ஷேர் மார்க்கெட்ல வாங்குவாங்க. ஏன் உங்களுக்கு எங்களை பார்த்தா இழிச்சுவா என்னன்னு தெரியுதா? நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை வாங்கி மேலே ஏற்றி வச்சிருக்கோம். அது மறுபடியும் கீழே வந்தோடனே நீங்க வாங்கிக்குவாங்களாம். நீ வரவே வேண்டாம், கீழே விழுந்ததுன்னா நாங்களே வாங்கிக்கிறோம். அதனால ஷேர் மார்க்கெட் இறங்கணும்னு மனப்பால் குடிக்காதீங்க. எங்க ஷேர் மார்க்கெட் இறங்குனா வாங்குறதுக்கு நாங்களே நிறைய பேர் இருக்கிறோம், உங்களுக்கு இனி கிடையாது நண்பர்களே. அதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் என்னைக்கு 103க்கு கீழே போகுதோ அப்போ ஃபாரினர்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ தற்சமயத்துக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 105க்கு பக்கத்துல இருந்து குறைஞ்சு இப்ப 103 இருக்கு. ஸோ 103 இருக்கும் பொழுது ஜாதகத்தின்படி அதில் இருக்கக்கூடிய பல கட்டங்களின்படி ஃபாரினர்ஸ் நம்மளுடைய மார்க்கெட்ல பணம் போட்டு தான் ஆகணும். அது மேல இருக்கோ குறைஞ்சிருக்கோ அல்லது கொஞ்சம் தான் கரெக்ஷனா இருக்கோ என்ன வேணாலும் ரீசனா இருக்கட்டும். பட் $103 நான் பார்த்த வரைக்கும் கடந்த 3 வருஷத்துல $103 கீழே போகும்பொழுது வெளிநாட்டுக்காரங்க யூஎஸ் எஃப்ஐஎஸ் இருக்கலாம் அல்லது எந்த நாட்டு எஃப்ஐஎஸ் வேணாலும் இருக்கலாம், அவங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ள பணம் போட்டு தான் பார்த்திருக்கேன். ஸோ அடுத்த ஒரு 15 நாள்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த தகவலின்படி ஆக்சுவலா யூஎஸ் எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது அடுத்த ஒரு 10-20 நாள்ல தெரிஞ்சிடும். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஐபிஓக்கள் பற்றி ரொம்ப முக்கியமான நியூஸ் இருக்கு. அதாவது சமீபத்தில் வந்த ஐபிஓக்கள் விட்டுருங்க, அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதில் ஒன்று முக்கியமாக லிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கரண்டாக ஓப்பனாக இருக்கக்கூடிய ஐபிஓக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இப்போ மார்க்கெட் சரிவடைஞ்சிட்டு வந்ததுனால ஐபிஓக்களை பற்றியே யோசிக்கிறதுக்கு பயமா இருந்தது. பட் மார்க்கெட் இன்னைக்கு யூ டர்ன் போட்டதுனால அப்போ ஐபிஓக்கள் ஓரளவுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஐபிஓக்கள் இப்போ ஓப்பனாக இருக்கு. இதனுடைய க்ளோசிங் டேட் நாளைக்கு ஆகஸ்ட் 8 முடியுது. அதுல இந்த பிரெயின் பீஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிரை, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒரு பாப்புலரான பிராண்டு ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்றது. இந்த ஃபர்ஸ்ட் கிரை மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஓல வரும்பொழுது 465 ரூபாய் இதனுடைய ஹையர் பேண்ட் அப்படின்ற பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க.
அதுக்கு அப்ளை பண்ற மாதிரி தான் கிடைக்கும். சரியா? பட் உனக்கு அது தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி சில பேர் ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பாங்க. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க ரீட்டைலருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 10% கொடுக்குறாங்க. சரி, நீ லாபமான கம்பெனியா நீ என்ன வேலை செய்யற அப்படின்னா, இது வந்து ஒரு அழியாத ஒரு மார்க்கெட். மதர்ஸ், பேபிஸ், கிட்ஸுக்கு ஏதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் செஞ்சு விற்கிறோம் அப்படின்னா அது ஒரு அழியாத செக்டர். ஸோ செக்டர் என்னமோ நல்ல செக்டர்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய நஷ்டம் என்பது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 2022 டு 23 டு 24 பார்க்கும் பொழுது அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்றது ஒரு நஷ்டகரமான கம்பெனியா இருக்கு. நானா இருந்தேன்னா ஒரு கும்பிடு போட்டு ஓகே பை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். சரி, இருந்தாலும் இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயும் ஒரு பெரிய கும்பாவா இருக்கு. ஒரு 5% தான் கெயின்ல வர்ற மாதிரி அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்ததுன்னா தான் ஒரு சேஃப்டி. ஒரு 20 to 30 இருந்தா தான் சேஃப்டி. 5% இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒன்றும் பெருசா அபிப்பிராயமே இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒன்றும் பெருசா இந்த ஃபர்ஸ்ட் கிரைல ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆனா அதே சமயம் இன்னொன்று யூனிக் காமர்ஸ் அப்படின்ற ஐபிஓ ஒன்று ஓப்பனா இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, பொதுவாக பிரைஸ் கம்மியாக வர ஐபிஓக்கள் திடீர்னு எகிரக்கு தான் பார்க்குறேன். அந்த வகையில் இது 108 ரூபா அப்படின்ற மாதிரி தான் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ஐபிஓ எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் ஷேர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறதே 10% தான். இது எனக்கு ரொம்பவுமே மனசு வருத்தமாக இருக்குது. ஒரு 30% ஆஃபர் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக ஐடி கம்பெனிகள் அழிஞ்சு போகிறதே இல்லை, எப்படியாவது வண்டி ஓட்டிடுறாங்க. அதுலேயே அவங்களுடைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு ப்ராடக்ட்ஸாக விற்கிறாங்க அல்லது அவங்களுடைய சாஃப்ட்வேர் ஒரு சர்வீஸாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு எப்படியாவது ஒரு இன்கம் வந்துடுது. வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒரு யூசர் பேஸ்டு லைசன்ஸ் வாங்குறாங்க அல்லது ஒரு கம்பெனி பேஸ்டு லைசன்ஸ் வாங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால இது போன்ற கம்பெனிகள் தொடர்ந்து மேல் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். அப்போ இவன் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அருமையாக பண்ணுறான். 6 கோடியில் ஆரம்பிச்சு இவனுடைய லாபம் தற்போது டபுளாய் 13 கோடி இருக்கு. அடுத்தது 26 கோடி, அடுத்தது 100 கோடி லாபம் வந்துச்சுன்னா ஒரு கண்ணியமான கம்பெனி ஆயிடும். அப்ப நம்ம மனசுல என்ன தோணுது, இது ஒரு லாபகரமான கம்பெனி. ஃபர்ஸ்ட் கிரைக்கு அப்ளை பண்ணவா அல்லது யூனிகாமர்ஸ்க்கு அப்ளை பண்ணவா அப்படின்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுது, யூனிகார் சாமங்க லீடிங்ல இருக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கடைசி நாள் வரைக்கும் கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனுடைய இப்படி இறங்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்லயும் அவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எகிரிக்கிட்டு இருக்குன்னா, அப்ப இந்த யூனிகாமர்ஸ் ஓரளவுக்கு நல்லபடியா வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆக மொத்தம் ஒரு நல்ல ஐபிஓ வந்திருக்கிற மாதிரி தான் என் கண்ணுக்கு படுது. வேற எந்த கார்பரேட் ஆக்ஷன்லையும் சொல்லிக் கொள்ள முடியாத நியூஸ் எதுவும் இல்லைங்க நண்பர்களே. இந்த சீரா ஒன்று தான் ஆல்மோஸ்ட் 10% மேல ஆல்ரெடி லாபம் வந்துட்டான். இந்த நியூஸ் வர்றப்போ 9,000 இருந்தது, இப்ப 10,000க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுலயே அவங்க வந்து 12,000 ரூபாய்க்கு பைபேக்ன்றாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு ஷேரை வாங்கி பைபேக் அப்ளை பண்ணி அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஷேருக்கு 3,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா அதுல பாருங்க 20% எஸ்டிசிஜி போகுதுன்னு வச்சுங்க, 600 ரூபாய்க்கு மேல கும்பாயிடும். என்ன ஒரு கொடுமை பாத்தீங்களா? விதை போடுறது ஒருத்தன், விளைஞ்சதுக்கு அப்புறம் வந்து தின்னுட்டு போறவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி 600 ரூபாய் போகுது. பட் எனிவே இது ஒரு நல்ல விஷயம்தான். தியாகம் செய்யுங்கள், தியாகம் தான் உங்களை உயர்த்தும் அப்படின்ற மாதிரி தியாகராஜா கவர்மெண்ட் டேக்ஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த ஆரோ ஃபார்மா பைபேக் யாராவது அப்ளை பண்றீங்கன்னா அது வேஸ்டா தான் நான் பார்க்குறேன். பட் எனிவே 1460 ரூபாய்க்கு பைபேக் ஓப்பனாக இருக்கு. ஆகஸ்ட் 9 நாளானிக்கு லாஸ்ட் டே. வேற என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த டாடா கன்சியூமர்னுடைய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 26 ஷேர் வச்சிருந்தா ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னாங்க. இது ஆகஸ்ட் 5 டு ஆகஸ்ட் 12 வரைக்கும் இந்த ரைட் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது ட்ரேட் ஆகும். இஷ்யூ பிரைஸ் வந்து 818 ரூபா. அதாவது ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது இருந்ததுன்னா 818 ரூபா அடிஷனலா கொடுத்து நீங்க வந்து ஒரு ஷேர் வாங்கிக்க முடியும். ஸோ அப்ப இந்த ஒரு ஷேர் வாங்குறதுனுடைய காஸ்ட் வந்து 373 ரூபா. ஆக மொத்தம் இதை டோட்டல் பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 1191 ரூபா வருது. ஏன் உனக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி, அதுக்கு நான் 1194 ரூபா கொடுத்து இம்சை இல்லாமல் இங்கே வாங்கிட்டு போயிடுவேனே, அந்த 3 ரூபாய்க்கு என்ன போய் பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்னால இந்த நியூஸ்னாலேயும் ஒன்றும் பெருசாக பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை இன்னொரு 2 நாளில் வந்து இந்த 365 ரூபா அப்படியே கிராஷ் ஆகி ஒரு 300 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா வேணா மேபி ஒரு அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். வேற எதுலையும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இல்லை நண்பர்களே. இந்த விபிஎல் வேணா இன்னைக்கு ஒரு 4% மேல் நோக்கி ஏறி இருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் நேற்று வந்த ரிசல்ட்டுகள்லாம் ஒன்று கூட பெருசாக உருப்பிட்டு வரல. அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய முக்கியமான கம்பெனிகள், ஏஐ இன்ஜினியரிங், அப்போலோ டைல்ஸ் போன்ற, பிஎஸ்சி போன்ற நிறைய முக்கியமான கம்பெனிகளுடைய ரிசல்ட் இன்னைக்கும் வருது. ஸோ நாளைக்கு இதனுடைய மார்க்கெட் தாக்கம் என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
இன்னைக்கு ஃபியூஷன் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய மனசு ரொம்பவுமே வீக்காக இருக்கும். என்ன காரணம்னா ஒரே நாளில் 20% இறங்கிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ரிசல்ட் சரியில்லைன்னா பெரிய கும்பா தான். ஃபியூஷன் ஃபைனான்ஸ் வந்து இன்னைக்கு 20% இறங்கினதுக்கு அவங்களுடைய ரிசல்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி இறங்கி விட்டாங்க. நண்பர்களே, எனக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிடுச்சு. அதாவது முந்தா நேற்று எவ்வளவு லாஸ் ஆச்சோ அதில் பாதி ரெக்கவரி ஆயிடுச்சு. நேற்றே இதே மாதிரி பாதி ரெக்கவரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஓவராக ஆடுனதுனால அந்த ரெக்கவரி கடைசியில் க்ளோசிங் டைமில் இறங்கி போச்சு. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். இந்த சமயத்தில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் நல்லா மேல் நோக்கி ரெக்கவரி ஆயிருந்ததுன்னா அப்படியே அமைதியாக இருந்துங்க. நம்ம ஓவர் ஆடினோம்னா உடனேக்கு பின்னாடியே கரடி ஓவர்னு வந்துடுது. நண்பர்களே, யாராவது இந்த ஷில்பா மெடிக்கேர் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? அருமையான விஷயம். காலையிலேயே இந்த நியூஸ் வந்துடுச்சு. அப்பவே ஒருவேளை இது 7% ஏறக்கூடிய தகுதி அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சிருந்தாங்கன்னா 7% பக்கம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ நியூஸ் வந்ததுலேருந்து இவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறித்தான் இருக்கான். என்ன அப்பேற்பட்ட பெரிய நியூஸ்னா அது நம்மளுக்கு புரியாது. ஏதாவது கெமிஸ்ட்ரிக்கு தான் புரியும். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராடக்டினுடைய கிளினிக்கல் ட்ரையலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே எதுவுமே நம்மளுக்கு கையில் கிடைக்காது. இந்த சுஸ்லான் 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு தான் இருந்தான். எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு 70 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த ஜொமேட்டோ அப்படின்றது 60 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்போ நீ அவன் 1000 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த சுஸ்லானு 100 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் இது மாதிரி நம்மளால பணம் பிடிக்க முடியறது இல்லை? பணம் போட்டு ஏன் இந்த மாதிரி ஷேர்களில் பெரிய மல்டி பேக்கராக பிடிக்க முடியறது இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இல்லை. அதுதான் முக்கிய காரணம். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருந்ததுன்னா இந்த சுஸ்லான் எனர்ஜி அப்படின்றது நஷ்டத்தில் இருந்த கம்பெனி திரும்பி லாபத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தா அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி ஜொமேட்டோ நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா 60 ரூபாய்க்கு போச்சு. அப்புறம் திரும்பி லாபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே 100 ரூபாயிலிருந்து ஏற ஆரம்பிச்சா. அப்போ நம்ம கிட்ட பணம் இருந்ததுன்னா நம்மளும் அதை வாங்கிட்டு போந்து வேடிக்கை பார்த்துருக்கலாம். அது ஒன்று தான் காரணமே ஒழிஞ்சு நீங்கள் மனசை போட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்காதீங்க. ஆனாடா சுஸ்லான் நான் 10 ரூபாய்க்கு பார்த்தோம், இப்போ 70 ரூபா பக்கத்தில் வந்துட்டான். ஜொமேட்டோவை 50 ரூபாய்க்கு பார்த்தோம், இப்போ 300 ரூபா போயிட்டான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்க வேண்டியதில்லை. உங்ககிட்ட பணம் இல்லை, அதுதான் முக்கியமான காரணம். பணம் இருந்ததுன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் இறக்கி விட்டுல பார்த்துருப்பீங்க. நண்பர்களே, ஃபெஸ்டிவல் சீசன் வந்துடுச்சு. இந்த பஜாஜ் ஆட்டோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஏதோ புது ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு காசு வேணும். நிறைய பேர் சொந்த காசு வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. பட் கிரெடிட் கார்டு மூலியமா வாங்கக்கூடிய ஆளுகள்லாம் நிறைய இருப்பாங்க. அந்த வகையில் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸை யாராவது தட்டி எழுப்பி விட்டீங்கன்னா பரவாயில்ல. அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான், பல வருஷமா தூங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த வருஷத்துல அவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. 7 மாசமாய் எப்படியாவது இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வந்து இவனை தட்டி விட்டு எழுப்பாதா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் நொந்து போயிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை தான் பண்ணணும் போல. இந்த சமயத்தில் ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப நல்ல நியூஸ் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. இவங்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல லோயஸ்ட் பிட்ரா இருக்காங்க. அதனால அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஓஎன்ஜிசி ஷேர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. அவங்களுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஓஎன்ஜிசி எல்லாம் 7% ஏறி வர்றது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. எங்க மாமாலாம் ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு ஏகப்பட்ட ஷேரை வாங்கி வச்சிருந்தாரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் எத்தனையோ ஸ்பிளிட்டு போனஸ் கொடுத்து அது 100 ரூபாய்க்கெல்லாம் போன ஷேர் இப்போ 300 ரூபா வந்திருக்கு. இவன் காட்டி மட்டும் மறுபடியும் 1000 ரூபா வந்துட்டான். அவ்வளவுதான், அவரை கையிலே பிடிக்க முடியாது. நண்பர்களே, நம்ம கவர்மெண்ட் வந்து பொதுத்துறை கம்பெனிகளில் எப்படி ஆளை நிர்ணயிக்கிறாங்க பாருங்க. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேர்மன் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் சல்லா ஸ்ரீனிவாசுலு செட்டி அப்படின்றவர் வந்து நம்மளுடைய எஸ்பிஐனுடைய சேர்மனா போட்டிருக்காங்க. ஸோ எஸ்பிஐயில் புது ரத்தம் பாய்ச்சிருக்காங்க. அந்த புது ரத்தம் எப்படி வேலை செய்யுது, 1000 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எஸ்பிஐ ஷேரினுடைய ப்ரைஸு. நண்பர்கள், இந்த சமயத்தில் ரீசெண்டாக ரொம்பவுமே பெரிய அளவில் 10%, 15-20% இறங்கின ஸ்டாக்குலாம் சில ஃபேமஸான ஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பாவம் இந்த யூனியன் பேங்க்லாம் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவன்லாம் பாவம் 2017 ஒரு முக்கியமான விலையில் இருந்தான் 160 ரூபா. அதுக்கப்புறம் 2017 எத்தனையோ வருடங்கள் கீழ் நோக்கி இறங்கி இப்பதான் அவனுடைய பழைய ரேட் என்பதை போய் தொட்ட உடனே அவனை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து 120 ரூபா ரேஞ்சில இருந்து 80 ரூபா அப்படின்றது மட்டும் வந்து விழுந்துட்டான்னு வச்சுங்களாவே அவனுக்கு நேச்சுரலாகவே ஒரு சப்போர்ட் வருது. ஸோ இந்த யூனியன் பேங்க்லாம் ரொம்ப பார்த்து கரெக்டாக 80 ரூபா வந்துச்சுன்னா அது ஒரு லக்காத்தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி சமீபத்தில் கீழே விழுந்த பங்குகள்லாம் அதனுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திட்டு திரும்பி மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற சில ஷேர்களை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிவேணி டர்பைன், தேவயானி இது எல்லாமே சமீபத்தில் கீழே நல்லா விழுந்த பங்குகள். இப்போ அவனுடைய வீழ்ச்சியில கொஞ்சம் தடுத்து நிறுத்தியிருக்கான். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய ஒரே பிரார்த்தனை என்னன்னா, இதுக்கு மேலே நீ வீழ்ச்சி அடையாம இங்கிருந்து ஒரு 30-40% ஏறணும் அப்படிங்கிறதான்.
இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.